சலங்கை ஒளி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரொமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. ககனும் பூமியும் அந்த கோல்டு ஸ்டோரேஜ் ரூம்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்க கிருஷ்ணபிரசாத் அந்த இடத்துக்கு போய் அந்த பூட்டை உடைச்சு விட்டுட்டு மறைஞ்சு நின்றுறாரு. ககன் பூமியை தூக்கிட்டு வெளியில் வராரு. அங்கே கார்கிட்ட போய் பார்க்கும்போது அங்கே கார்கி இருக்காது. உடனே வேற வழி இல்லாமல் பூமியை திரும்பவும் அந்த பில்டிங்குள்ளேயே ககன் கூட்டிட்டு போறாரு. கிருஷ்ணபிரசாத் தான் அந்த கார்கியை எடுத்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் வேற யாருக்கும் கால் பண்ணி பேசுறாரு. கொஞ்ச நேரத்தில் சாரதாக்கு கால் பண்ணி ககனும் பூமியும் இங்கே சேஃபாக இருக்காங்க, எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு நாளைக்கு உனக்கே தெரியும். அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் எப்படி கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம பயந்தோம்ல, அதுக்கான சொல்யூஷன் நாளைக்கு கிடைக்க போகுது, எல்லாமே நாளைக்கு தெரிஞ்சிடும், நீ எதை பற்றியும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் உள்ள பூமியை ரொம்ப குளிரில் நடுங்கிட்டு இருப்பாங்க, சுயநினைவே இல்லாமல் இருப்பாங்க. அதனால கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போய் நெருப்பை மூட்டி அந்த நெருப்பு பக்கத்தில் பூமியை உட்கார வச்சு அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் பூமியை அப்படியே ககனை கட்டி பிடிச்சிப்பாங்க. வேற வழி இல்லாமல் ககனும் பூமியை பூமி கூட ரொம்ப நெருக்கமாக இருக்காரு. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க. மறுநாள் காலையில் பூமி எந்திரிச்சு பார்க்குறாங்க. ககன் கூட இவ்வளோ க்ளோஸாக படுத்துட்டு இருக்கிறத பார்த்ததுமே அவங்க பயந்து போயிட்டு எந்திரிச்சு அப்படியே அழுதுகிட்டே இருப்பாங்க. ஏன் அழுற அப்படின்னு ககனும் கண் முழிச்சு ரொம்ப டென்ஷனாக கேட்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல, என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்க, என்ன நீங்கள் இப்படி சின்ன குழந்தை மாதிரி கேட்குறீங்க, நம்ம ரெண்டு பேரும் இவ்வளோ நெருக்கமாக படுத்துட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன நடந்ததுன்னு கூட உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே ககன் கோவப்படுறாரு. முதல்ல நிறுத்து, இந்த மாதிரி பேசுறத நிறுத்து, சின்ன குழந்தை மாதிரி அளவுக்கு மீறி யோசிக்கிறத விடு அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இவ்வளவும் பண்ணேன், உன்னை இவ்வளவு நெருக்கமாக பிடிச்சிக்கிட்டு படுக்க வேண்டியதாக போயிடுச்சு, நாம் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட சாக போகிறோம்னு நினச்சேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசி நிமிஷத்தில் யாரோ கதவை திறந்தாங்க, இல்லைன்னா அவ்வளோதான், அந்த நேரத்தில் அந்த கடவுளே வந்ததான் நான் நினச்சிக்கிட்டேன். அப்போ கூட நீ சுயநினைவு இல்லாமல் தான் இருந்த தெரியுமா, உன்னை உயிரோட காப்பாற்ற நான் எவ்வளோ பதட்டப்பட்டேன்னு தெரியுமா, ஆனால் நீ என்னடான்னா இந்த மாதிரி சொல்கிறியே அப்படின்னு சொல்ல, நீங்கள் சொல்கிறது உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், என் அம்மா மேலே சத்தியமாக நான் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கப்புறமா பூமி கொஞ்சம் அமைதி ஆயிடுவாங்க. அதுக்கப்புறமா பூமியும் ககனும் அங்கேருந்து வெளியில் வரும்போது மீடியா பர்சன்ஸ்லாம் நின்றுட்டு இருக்காங்க. ககனையும் பூமியும் மாற்றி மாற்றி கேள்வி கேட்குறாங்க. உங்கள் அப்பாவுக்கு ககனனாலே சுத்தமாக பிடிக்காது, இப்போ ஒரு கோமாவில் வேற இருக்காரு, உங்கள் அப்பாவோட எதிரி ககன், ஆனால் நீங்கள் அவர் கூட இப்படி ரகசியமாக இப்படிலாம் மீட் பண்ணிக்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்குள்ளே என்ன இருக்குது, அவருக்கு தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ நாளாக நீங்கள் இப்படிலாம் மீட் பண்ணிக்கிறீங்க அப்படின்லாம் கேட்டதுமே ககனுக்கு கோவம் வருது. ஒரு பையனும் பொண்ணும் ஒன்றா இருந்தால் அவங்க ரெண்டு பேரும் ஏதோ தப்பு பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தமாம். நாங்கள் ரெண்டு பேரும் இப்படிலாம் ரகசியமாக சந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படியே இருந்தாலும் இதெல்லாம் சரத்சந்திராவுக்கு தெரியும், அவர் கோமாவில் இருக்காரு, எப்படி இருந்தாலும் அவருக்கு தெரிய போகிறதில்ல, எதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி, நீங்கள் சரத்சந்திராவை கொலை பண்ண முயற்சி பண்ணீங்களா அப்படின்னு ககனை கேள்வி கேட்குறாங்க. எவ்வளோ நாளாக நீங்கள் இப்படிலாம் மீட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் பூமியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்க கூட சமரசமாக போவீங்களா அப்படின்லாம் நிறைய கேள்விங்க கேட்குறாங்க. அவங்க இப்படியெல்லாம் கேட்டதுமே பூமிக்கு அழ வந்துடும். அவங்க என்னெல்லாம் கேட்குறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு பூமி அழுதுகிட்டே காரில் ஏறி உட்காந்து அதை பற்றி சொல்லிகிட்டே போகிறாங்க. அப்போ ககன் சொல்கிறாரு, இங்கே பாரு, யானை ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும் போது நாய்ங்கெல்லாம் குறைக்குமாம், ஆனால் யானை அதை கவனிக்காது. யானை கவனித்து ஒரு அடி எடுத்து வச்சா அது மிதிக்க ஆரம்பித்தா ஒரு நாய் கூட மிச்சம் இருக்காது. அது மாதிரி தான் நம்ம நிலைமையும். நம்ம கிட்ட ஏதாவது தப்பு இருக்கா, நாம் ஏதாவது தப்பு பண்ணுமாம், இல்லை அப்படி இருக்கும்போது நாம் ஏன் கவலைப்படணும், அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பூமி நார்மல் ஆவாங்க. ககனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. நீங்கள் இல்லைன்னா நான் கண்டிப்பாக இப்போ உயிரோடு வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ககன் சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் உனக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன், தயவு செஞ்சு நீ அந்த வீட்டில் இதுக்காக தான் நான் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன், உன்னை இந்த மாதிரி கொலை பண்ண அவள் முயற்சி பண்ணியிருக்கா, இதுக்கு மேலேயே நீ அங்கே இருக்கணும்னு நினைக்கிறியே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள உனக்கு பாதுகாப்பே கிடையாது, என் பேச்சை நீ கேட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பூமி அங்கே இல்லாமல் என்னை வேற
எங்கே இருக்க சொல்கிறீங்க? நீங்கள் என்ன உங்கள் வீட்டில் இருக்க அலோ பண்ணுவீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரி, நீங்கள் என்ன அழைச்சிட்டு போகிறேன்னே சொன்னாலும் இப்போ என் அப்பாவை அந்த நிலைமையில் அந்த வீட்டில் நான் விட்டுட்டு வர முடியுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. உடனே ககன் வந்துட்டு, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னா சொல்லலை, உன் அப்பாவோட சேர்ந்து எங்கள் வீட்டில் இருன்னு நான் சொல்லலை, அதுதான் நானும் சொல்கிறேன். இப்போது என்ன தான் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்க, உன்னோட வீட்டுக்கே நீ திரும்ப போகணுமா அப்படின்னு ககன் கேட்குறாரு. ஆமான்னு சொன்னதுமே சரி எல்லாருக்கும் முன்னாடி சரி அப்படின்னு சொல்லிட்டு ககன் என்ன பண்ணுறாருன்னா பூமியை கூட்டிகிட்டு அந்த வீட்டுக்கு வந்து போகிறாரு. அப்போது நக்ஷத்ரா கிட்ட வந்து அபூர்வாவும் அவங்க சித்தியும் வந்துட்டு பூமியும் ககனையும் பூமியை அந்த இடத்துல விட்டுட்டு வந்ததை பற்றி கேட்டுட்ருப்பாங்க. கரெக்டாக ககன் பூமி 2 பேரும் நடந்து வராங்க, ரொம்ப வேகமாக நடந்து வராங்க. இதை பார்த்ததுமே அபூர்வாவுக்கு பயங்கர ஷாக்கு. என்னடா இவளை வந்து நம்ம கொலை பண்ண முயற்சி பண்ணுமே, இவ என்னடானா உயிரோடு நம்ம முன்னாடி வந்து நிற்கிறாளே அப்படின்னு பார்க்குறியா அப்படின்னு வந்துட்டு அபூர்வா கிட்ட கேட்குறாங்க. சரி, நான் உங்ககிட்ட தனியாக பேசினேன் அப்படின்னு அபூர்வாவை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொரு முறை பூமிக்கு ஏதாவது ஆச்சு அவ்வளோதான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உனக்கு தான் பூமினாலே பிடிக்காது, உன்னோட எதிரி சரத்சந்திராவோட பொண்ணாச்சே, அப்புறம் எதுக்காக நீ அவ உயிரை காப்பாற்றுறதுக்கு நீ இவ்வளோ போராடுற அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு பூமியை உன்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அபூர்வா வந்துட்டு, நான் கண்டிப்பாக இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது அவளை நான் கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, உன்னால் முடியவே முடியாது, பூமி மேலே ஒரு முள்ளு குத்துனா கூட அதை என்னால் தாங்கிக்க முடியாது, பூமியை நான் லவ் பண்ணுறேன், அவள் என்னோட உயிர், நான் அவளை வந்துட்டு அவளுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எந்த தைரியத்தில் நீ இப்படி பேசுகிற அப்படின்னு அபூர்வா சொல்ல, உடனே ஒரு வீடியோவை போட்டு காமிக்கிறாங்க. நக்ஷத்ரா வந்துட்டு அதில் என்னோட அம்மா வந்துட்டு இன்றைக்கி பூமியை கொலை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வீடியோவை அபூர்வா கிட்ட காமிச்சு, இன்னொரு முறை நீ ஏதாவது பூமியை கொலை பண்ண ட்ரை பண்ண ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன்னா இந்த வீடியோவை நான் போலீஸ்கிட்டே காமிச்சிருவேன், அதுக்கப்புறம் நீ கம்பி தான் என்னனோ, இன்னொரு முறை இந்த மாதிரி எந்த பழக்கத்தையும் நீ வச்சுக்காத, பூமிக்கு எதுவும் ஆகவும் கூடாது அப்படின்னு அபூர்வாவை வார்ன் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து ககன் போகிறாரு. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.